இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பையில ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருக்கக்கூடிய அரவிந்த் சாமி, அதே நேரம் மும்பையில ஒரு மிகப்பெரிய ஏழையா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி. இவங்க 2 பேரும் எப்படி ஆக்சிடென்ட்டா மீட் பண்ணிக்கிறாங்க? விஜய் சேதுபதியோட தேவையை எப்படி அரவிந்த் சாமி மூலமா அவர் பூர்த்தி பண்ணிக்கிறாரு? அரவிந்த் சாமி தன்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அந்த முடிவுக்கான காரணம் என்ன? இங்க ஏழை எங்கெங்கெல்லாம் இன்னும் ஏழையாக்கப்படுறான், பணக்காரன் என்னென்ன மாரியான அரசியல்கள்ல ஏழையாக்கப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயமும், என்னைக்குமே பேராசை ஒரு அன்பையும், ஒரு காதலையும் ஈர்க்காது அப்படிங்கிறதுல இன்னொரு பக்கம் அதித்தி ராவோட போர்ஷன்ஸையும் எடுத்திருக்காரு கிஷோர் பேலேக்கர். இதான் இந்த படத்தோட ஒன்லைன் கூட. இந்த படத்தோட பிரீஃப் அப்புறம் நகர விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில ஒரு சாதாரணமா அதாவது மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாம ஒரு லோ கிளாஸ் கேட்டகரியில வாழக்கூடிய நபரா விஜய் சேதுபதி இருக்காரு. ஆஸ் யூசுவல் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஒரு வாலிபர் அப்படின்னா என்னென்ன இருக்கும்? நல்லபடியா படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கும். அதே மாரி ஒரு பக்கம் அவருக்கு வேலை கிடைக்கல. அப்படி வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அங்க வந்து இவர்ட்ட லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்சம் குடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேலை தரோம் அப்படின்னு. பட் அந்த லஞ்சம் குடுக்குறதுக்கு இவர்கிட்ட காசு இல்ல. அதே நேரம் ஒரு இன்டர்வியூ போறப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிற ஒரு திருடன் வரான். அந்த திருடன பார்த்துட்டு விஜய் சேதுபதி கடந்து போறாரு. இவர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வர அதே இடத்துல அந்த பிட்பாக்கெட்காரனுக்கு வேலை கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடி நெறைய பணத்த சம்பாரிச்சு லஞ்சம் குடுத்து வேலை வாங்கி, அந்த வேலை மூலமா அவர் கார்லயும் போறாப்புல. இத பார்க்குற விஜய் சேதுபதி நம்மளும் ஒரு திருடன் ஆகி எப்படியோ செட்டில் ஆயிரணும்னு நெனைக்கிறாரு. அதுக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ற டார்கெட்டா தான் ஒரு பக்கம் அரவிந்த் சாமி இருக்காரு. அரவிந்த் சாமி ஒரு பக்கம் பணக்காரரு இருக்காரு. அவர்ட்ட போய் ஆட்டைய போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, அரவிந்த் சாமி மிகப்பெரிய ஒரு தன்னோட வாழ்க்கையே முடிச்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்காப்புல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மும்பையில ஒன் ஆஃப் த பெரிய பில்டரா இருக்காரு. அந்த பில்டரா இருக்கப்போ அங்க வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல கேஸும் அவருக்கு தோத்து போயிடுது. அவர் சாதகமா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதே நேரம் அவர் ஃபேமிலி இழந்துடுறாரு. இதனால அவருக்கு கேஸ் தோத்ததுனால பேங்க்லேருந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பங்களாலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஆக்குபை பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இதனால தன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த முடிவுல இருக்கக்கூடிய அரவிந்த் சாமிட்ட வந்து விஜய் சேதுபதி பணம் எடுத்தாரா இல்லையா? எடுத்துட்டா அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது? அரவிந்த் சாமி பணம் குடுத்தாரா இல்லையா? அவங்க மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா? அவங்க 2 பேரோட லைஃப் எங்க மாறுது? இதுக்கு நடுவுல அதித்தி ராவோட போர்ஷன் என்ன மாதிரியா இருக்கு? கிளைமேக்ஸ்ல இவங்க என்ன மாதிரியான ஒரு கருத்த நம்மகிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் அந்த படம் நகர்ற விதம் அப்படின்னு கூட சொல்லலாம்.